ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் பர்சன்டேஜின்ற சதவீதம்ன்ற அடிப்படையில் ஒரு மாடல் சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சதவீதம் பர்சன்டேஜில் இருக்க டைப் சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ டைப்பில் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். கொஷினை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க. ராம் கேன் டூ எ ஒர்க் இன் 15 days. அதாவது ராமன்றவர் 15 நாளில் வேலையை முடிக்கிறாரு. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாங்க. ரஹீம்ன்றவர் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ராம். ரஹீம்ன்றவர் வந்து ராமோட 50% விரைவாக அந்த வேலையை முடிப்பார்னா, ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. கொஷினை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கொஷினை வந்து எடுத்துறதுனா சரி, யாரை கம்பேர் பண்ணுறாங்க, ராமையும் ரஹீமையும் கம்பேர் பண்ணுறாங்க. ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, ரஹீம்ன்றவர் ராமை விட 50% வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ராம் வந்து ஒரு 100% எஃபிஷியன்ட்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஒரு ஒர்க்கை 100%ல் முடிப்பாருன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ரஹீம்ன்றவர் ராமை விட 50%. அப்போ ராமன்றவர் 100%ல் அந்த வேலையை முடிச்சிருப்பார். ஓகேங்களா, 100% ஸ்பீடில் முடிச்சிருப்பார். இவர் வந்து அவரை விட 50% கூட எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுருப்பாருன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 150% வருங்களா. ராம் வந்து 100%ல் ஒரு வேலையை முடிச்சுட்டு இருந்தாருன்னா, 100% ஸ்பீடில் ஒரு வேலையை முடிச்சுட்டு இருந்தாருன்னா, ரஹீம் வந்து அவரோட 50% அதிகன்றப்போ 100 + 50 150% அதிக ஸ்பீடோட வேலையை முடிச்சிருப்பார், எஃபிஷியன்ட்டியோட வேலையை முடிச்சிருப்பார். இப்போ இது ரேஷியோ வந்து சிம்ப்ளை பண்ணிடலாம். இங்கே ஜீரோவையும் கட் பண்ணிடலாம். ரேஷியோனாலும் டிவைடட்னாலும் சேம். ஸோ வந்து டைரெக்டடாக நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 5 10 3 5 13. அப்போ நமக்கு ரேஷியோ எப்படி கிடச்சிருக்கு, 2:3ன்னு கிடச்சிருக்கு. நான் சொல்கிறனால இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ராமுங்கிறவர் 2 விகித ரேஷியோவில் முடிச்சிருப்பார். ரஹீம்ன்றவர் 3ன்ற ரேஷியோ அடிப்படையில் முடிச்சிருப்பார். ஓகேங்களா, ராம் வந்து எவ்வளோ டேஸில் முடிச்சிருப்பார், 15 டேஸில் முடிச்சிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரஹீம்ன்றவர் எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது, அதனால் எக்ஸு. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சருங்க. ஓகேங்களா, இப்போ 2 × 15. ராம் வந்து 2 ரேஷியோவில் இருக்கார், அவர் 15 நாளில் வேலையை முடிச்சிருப்பார். ரஹீம்ன்றவர் 3 ரேஷியோவில் இருக்கார். எக்ஸுங்கிறது டேஸ், எவ்வளோ டேஸில் வேலையை முடிச்சிருப்பார் நமக்கு தெரியாது. டைரெக்டாக 3ஆல் அடிச்சிடலாம். 1 3 3 5 3 15. அப்போ 2 × 5 10. ரஹீம்ன்றவர் 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பார். ஓகேங்களா, 10 நாள் வேலையை முடிச்சிருப்பார். இது இன்டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரஹீம் வந்து ஒரு மடங்கு வேகமாக செயல்படுறாரு. அப்போ ரஹீம் வந்து ராமை விட கம்மியான டேஸ்லேயே வேலையை முடிச்சிருப்பார். அதனால நம்ம இதை வந்து இன்டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா, ராமும் ரஹீமையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 50% மோர்னு சொல்லியிருக்காங்க. அதை ரேஷியோவை மாற்றிட்டு டேஸோட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம். அவ்வளோதான். நமக்கு பர்சன்டேஜ் டைப்பில் டைம் அண்ட் ஒர்க் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி கேட்டாலும் இப்படி தாங்க. ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் இப்படி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏன்றவர் வந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பீன்றவர் வந்து ஏவை விட 60% மோர் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க, திறமையானவர்னு சொல்கிறாங்க. இதை வந்து பி எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம எப்பயும் போல் ரேஷியோஸில் எடுத்துக்கோங்களா. அப்போது யாரை கம்பேர் பண்ணுறாங்க, ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறப்போ 60% யார் அதிகமாக இருக்கா, பீன்றவர் அதிகமாக இருக்கார். இப்போ நம்ம ஏன்றவர் 100% வந்து வேலை செஞ்சுருந்தாருன்னா, பீன்றவர் வந்து அவரை விட 60% கூடன்றப்போ 160% வேலை செஞ்சுருப்பாருங்களா. அப்போ நம்ம 160 வந்து 0வையும் கட் பண்ணிடலாம். 2ஆல் அடித்தா 2 10 8 16. ஓகேங்களா, ஏன்றவர் எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பார், 12 நாளில் வேலை முடிச்சிருப்பார். பீன்றவர் 8 ரேஷியோவில் எக்ஸ் டேஸில் வேலையை முடிச்சிருப்பார். ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் போன சம்மில். அப்போ 5 × 12 = 8 × எக்ஸ். ஓகேங்களா, 4ஆல் அடிக்கிறேன். 4ஆல் அடிக்கும்போது 2 8 3 12. இப்போ 3 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15ன்னு வரும். இங்கே மல்டிப்ளையில் இருக்க 2 டிவிஷனில் வரப்போ டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 15/2. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம்.
7 2 14 கரெக்டுங்களா? 7 2 14 மீதி என்ன இருக்குது? 1 இருக்குங்களா? அதை அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிட்டா நமக்கு அவ்வளோ டேஸில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸ் பீன்றவர் 7.5 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம போன சம்மா இதே தான் சால்வ் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் டைம் அவுட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் டைப்பில் கேட்டாங்கன்னா இது அப்படியே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், ஆன்சர் வந்து 7/1/2 தான். புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க பர்சன்டேஜ் டைப்பு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், ஏன்றவர் 16 நாளில் வேலையை முடிப்பார். பீன்றவர் ஏவை விட 60% எஃபிஷியன்ட் திறமையுடையவராக இருக்கார். அப்போது முழு வேலையை முடிக்க பிக்கு மட்டும் எவ்வளோ நாள் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் ரேஷியோவில் எழுதிடுவோங்களா? அப்போ A/B நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 60% சொல்லியிருக்காங்களா? அப்போ A வந்து 100னா B வந்து 160. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கட் பண்ணிடுவோம். 2ஆல் அடிக்கும்போது 5, 2ஆல் அடிக்கும்போது 8. அப்போ 5:8ங்கிறது A/Bயோட ரேஷியோ. ஏன்றவர் 16 நாளில் வேலையை முடிக்கிறாரு. பீன்றவர் எத்தனை நாள்னு தெரியாது, அதனால் எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நம்ம டேரெக்டாக அடிச்சிடலாம். 1 8 2 16. அப்போ 5 2 மல்டிப்ளை பண்ணால் அதான் நமக்கு ஆன்சர். 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. எழுதாமையே நம்ம சிம்பிளை பண்ணிட்டேன். எழுதி கூட சிம்பிளை பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? எழுதாமையே சிம்பிளை பண்ணி காமிச்சிட்டேன். எழுதி சிம்பிளை பண்ணால் 5 × 16 = 8 × x. 8ஆல் அடித்தா 1 8 2 16. 5 × 2 10. ஓகேங்களா? 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டெப்பு தான். இந்த 3 ஸ்டெப்புக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நமக்கு ஒரு 20 செகண்ட் ஆகுங்களா? அவ்வளோதாங்க. 20 செகண்டில் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம டெலகிராமில் வந்து ஃப்ரெஷர் பேட்சுக்கு தனியான டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ரிவிஷன் பேட்சுக்கு வந்து தனியாக டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.